அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் நம்ம தங்கை நகைகள் தினமும் பயன்படுத்தினாலும் இல்லைனா ரொம்ப நாள் வச்சுருந்தாலுமே அழுக்காயிடும். அப்போ நம்ம ரொம்ப ஈஸியாக எப்படி சுத்தம் பண்ணுற சொல்கிறதுன்னு ஒரு சில டிப்ஸ்லாம் பார்க்கலாம். ஒரு சிலர் சும்மா லைட்டாக அழுக்கானாலுமே உடனே எடுத்துகிட்டு போய் கடையில் கொடுத்துட்டு நம்ம சுத்தம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணாமல் நம்ம வீட்டிலையே இருக்க பொருட்களை வச்சு ரொம்ப ஈஸியாக சுத்தம் பண்ணுறது எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா நம்ம வீட்டிலையே பண்ணிக்கலாம். தங்க நகைகள்லாம் எடுத்துகிட்டு போகும்போதும் வரும்போதும் கொஞ்சம் ரொம்ப பத்திரமா எடுத்துகிட்டு போக வேண்டியிருக்கும். அங்கே கொடுக்கும்போதும் செக் பண்ணும்போதும் இந்த மாதிரி நிறைய நமக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்கும், கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், எடுத்துகிட்டு போகிறதுக்கு வரதுக்கு பயமாகவும் இருக்கும் தங்க நகைகள்லாம். அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் நம்ம வீட்டிலையே ரொம்ப ஈஸியாக ஒரு கொஞ்ச நேரத்துலையே எப்படி சுத்தம் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஒரு சில டிப்ஸ்லாம் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட இந்த சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதனால் புதுசாக எப்போ வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் உடனே உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நம்மளோட எல்லா வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் உடனே பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல தங்க நகைகள் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, நகை எப்போவுமே போட்டுக்கிட்டே இருந்தாலும் சுத்தம் பண்ண மாட்டாங்க. இப்போ குளிக்கும்போது நம்ம அப்படியே கொஞ்சம் நல்லா தேய்ச்சி சுத்தம் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுட்டோம்னா தினமும் அழுக்கு அந்தளவுக்கு சீக்கிரமாக ஆகாது. ஆனால் ஒரு சிலருக்கு சுத்தமாக டைம் இருக்காது. குளிச்சுட்டு நகையை அப்படியே போட்டிருக்க நகை அப்படியே போட்ட மாதிரியே இருக்கும். சுத்தமாக சுத்தம் பண்ணுறதுக்கு டைம் இருக்காது. அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் நகைகளை எப்பயாவது டைம் கிடைக்கும் போது ஒரு 5 நிமிஷத்தில் நல்லா சுத்தமாக கழுவிடலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கோங்க. அதை அடுப்பு மேலே வச்சு நல்லா சூடு பண்ணிவிட்டு தண்ணி நல்லா சூடான உடனே அதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், நம்ம சமையலுக்கு பயன்படுத்துகிற மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். அதோட கூடவே ஷாம்பு, நீங்கள் வீட்டில் ரெகுலராக என்ன ஷாம்பு யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஷாம்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுருங்க. இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு ஷாம்புனா அதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் இந்த குவான்டிட்டியில் எடுத்துகிட்டு பாத்திரத்தில் தண்ணியை வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. தண்ணி நல்லா கொதிச்சும் போது அதில் நகைகள் எல்லாத்தையும் உள்ளே போட்டுருங்க. போட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. தண்ணி அப்படியே மூடி வச்சுருங்க. நல்லா ஆறுன பிறகு அதை எடுத்து சும்மா லைட்டாக ப்ரஷ்ஷை வச்சு, நம்ம பழைய டூத் பேஸ்ட் ப்ரஷ் இருக்குது இல்லைங்களா, அதை சும்மா லைட்டாக கொஞ்சம், நீங்கள் சுத்தமாக தேய்க்க வேண்டியதே இல்லைங்க, சும்மா லைட்டாக இப்படி பண்ணாலுமே போதும். அதில் இருக்க அழுக்கு மொத்தம் வந்துடும். நகை ஃபுல்லாக நல்லா பளபளன்னு பளிச்சுன்னு ஆயிரும். நீங்கள் தினமும் போட்டுட்ருக்க ரெகுலர் நகையாக இருந்தாலும் அதில் சேர்ந்துருந்தா அழுக்குகள் எல்லாமே வெளியில் வந்துடும். ரொம்ப ஈஸியாக நீங்கள் இந்த மாதிரி சுத்தம் பண்ணலாம். அதோட நகைகள் ஒரு சிலர் அப்படியே வச்சுருவாங்க. ஒரு கவரில் போட்டோ இல்லை பேக் மாதிரி அந்த மாதிரி பொருட்களில் வைக்கும்போது கொஞ்சம் ரொம்ப அழுக்கழுக்காக ஆகிடும். அந்த மாதிரி ஆனாலுமே நீங்கள் இந்த மாதிரி செய்யலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நல்லா வேலை செய்யும். தங்க நகைகளை சுத்தம் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே ஈஸியான ஒரு வழி. ஏன்னா ஷாம்பு நம்ம வீட்டில் எப்போவுமே ரெகுலராக பயன்படுத்துவோம். வச்சு அதை கொஞ்சம் போட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் நம்ம சமையலுக்கு எப்படியும் பயன்படுத்துவோம். அதை போட்டுட்டு சும்மா கொதித்த உடனே நம்ம அதில் போட்டு எடுக்கிறது ரொம்ப ஈஸியான மெத்தட். இதுக்காக நம்ம கடைக்கெல்லாம் கொண்டு போய் சுத்தம் பண்ண வேண்டியதில்லை. வீட்டிலையே ரொம்ப ஈஸியாக சுத்தம் பண்ணிடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப நல்ல வேலை செய்யும். நாங்களும் இந்த மாதிரி தான் அடிக்கடி சுத்தம் பண்ணுவோம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஒரு ஈஸியான மெத்தட், ரீட்டான்னு சொல்லி நம்ம இந்த சிகைக்காய் கூட சேர்த்து அரைக்கிறதுக்கு வாங்கி பயன்படுத்துவோம். அப்போல்லாம் ரொம்ப ஈஸியாக எல்லா கடையிலுமே கிடைக்கும். ஏன்னா நிறைய சிகைக்காய் பயன்படுத்துவாங்க. அப்போ அதை வாங்கி நல்லா இடிச்சிட்டு தண்ணிக்குள்ளே போட்டு நம்ம அதை நகையை ஊற வச்சு சுத்தம் பண்ணோம்னா ரொம்ப ஈஸியாக கழுவிடலாம். அந்த ரீட்டா உங்களுக்கு கிடச்சதுன்னா அதை நல்லா நசுக்கிட்டு கொஞ்சம் சுடுதண்ணியில் போட்டுருங்க. அது கூட நகையையும் போட்டு நல்லா கொஞ்சம் நேரம் கழித்து வெளியெடுத்து சும்மா லைட்டாக டூத் ப்ரஷ் வச்சு தேய்ச்சி விட்டிங்கன்னா போதும். நகை நல்லா பளபளனாயிரும். பழைய டூத் ப்ரஷ் வச்சு நீங்கள் தேய்ச்சிக்கலாம். தங்க நகைகள்ன்றதுனால இந்த மாதிரி ஒருவேளை வெள்ளி பொருளாக இருந்ததுன்னா நம்ம தங்க நகைக்கு செஞ்ச மாதிரி முதல்ல செஞ்ச மாதிரி செய்யலாம். ஆனால் அதில் மஞ்சத்தூள் போடாமல் செய்யணும். அதுக்கடுத்து பார்த்தோம்னா தங்க நகைகள் கொஞ்சம் ஒரு சில நகை ரொம்ப பார்க்குறதுக்கு கொஞ்சம் கலர் டல்லாக இருக்க மாதிரி இருக்கும். ரொம்ப பழைய நகையெல்லாம் ஒரு சிலர் வச்சுருப்பாங்க. ரொம்ப ரொம்ப பழைய காலத்து நகையெல்லாம் பயன்படுத்துவாங்க. அந்த நகையெல்லாம் ட்ரெடிஷ்னலான நகையாக இருக்கும். அது கொஞ்சம் கலர் டிம்மாக தெரிஞ்சதுன்னா, தங்கம் எப்போவுமே தங்கம் தான். ஆனாலும் சில டைமில் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகுதுன்னா அதில் மஞ்சத்தூள் நகை ஃபுல்லாக கொஞ்சமாக லைட்டாக ஒரு வெள்ளை கலர் துணி, காட்டன் துணியை வச்சு நகை ஃபுல்லாக கொஞ்சம் மஞ்சத்தூளை தடவி விட்டுட்டிங்கன்னா நகை நல்லா பளபளன்னு பளிச்சுன்னு ஆயிரும். அதுக்கடுத்ததாக
சர்க்கரை தண்ணியில் கொஞ்சம் நேரம் நகையை போட்டு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் சும்மா லைட்டாக ப்ரஷ்ஷு வச்சு தேய்ச்சோம்னாலும் நகை நல்லா பளபளன்னு அழுக்காக இருந்த நகைகள் பளிச்சுன்னு ஆயிருங்க. கொஞ்சமாக சர்க்கரையை தண்ணியில் போட்டு ஊற வச்சுக்கணும். ஒரு நல்ல சர்க்கரை ஊறின அப்புறமா அதில் நகையை போட்டு அரை மணி நேரம் கழித்து சும்மா லைட்டாக ப்ரஷ்ஷில் தேய்ச்சோம்னாலும் இந்த மாதிரி ரொம்ப ஈஸியாக நகையை சுத்தம் பண்ணிடலாம், அழுக்காக இருக்க நகைகளை. அதுக்கடுத்து பார்த்தோம்னா கவரிங் நகைகள் ரொம்ப அழுக்காக இருக்குது அப்படின்னா நகையை ஒரு துணியில் சுற்றிட்டு, வெள்ளை கலர் காட்டன் துணியில் சுற்றிட்டு அதை ஆவியில், அதாவது இப்போ இட்லி எல்லாம் எப்படி வேக வைப்போம் அந்த மாதிரி ஆவியில் வேக வச்சிங்கன்னா கொஞ்சம் நேரம் சும்மா ஆவியில் ஒரு 10 நிமிஷம் வச்சு எடுத்திங்கன்னா அதில் இருக்க அழுக்குகளெல்லாம் ரொம்ப ஈஸியாக வந்துடும். நம்ம கவரிங் நகையினால் கொஞ்சம் கலர் ஷேடானால் நல்லா இருக்காது இல்லையா, அதனால் சுத்தம் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து நம்ம சுத்தம் பண்ண வேண்டியிருக்கோம். இந்த மாதிரி பண்ணலாம், ரொம்ப ஈஸியாக சுத்தமாயிரும். ஆவியில் வச்சு எடுத்த அப்புறமா சும்மா லைட்டாக தேய்ச்சிங்கன்னா அழுக்கெல்லாம் வந்துடும். அதுக்கடுத்து தங்க நகைகளை சுத்தம் பண்ணுறதுக்கு டூத் பேஸ்ட்டும் வச்சு சுத்தம் பண்ணலாம். நகை ஃபுல்லாக டூத் பேஸ்ட்டை போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் வச்சுருங்க. 10 நிமிஷம் கழித்து இந்த மாதிரி ஒரு பழைய டூத் ப்ரஷ்ஷை எடுத்து அதில் சும்மா லைட்டாக தேய்ச்சிங்கன்னா தண்ணியை போட்டு நகை நல்லா அழுக்காக இருக்க நகை நல்லா பளபளன்னு பளிச்சுனாயிரும். அதுக்கடுத்து பார்த்தோம்னா இந்த மாதிரி முறுக்கு செயின்லாம் ஒரு சில இடத்துல அப்படியே முறுக்கிக்கும். அந்த இடம் சும்மா நம்ம எடுத்துடலாம், இருந்தாலும் ஒரு சில டைமில் கொஞ்சம் நல்லா முறுக்கிடுச்சுன்னா பவுடர் நம்ம பயன்படுத்துகிறோம் இல்லைங்களா, முகத்துக்கு பயன்படுத்துகிற பவுடர், டால்கம் பவுடர் கொஞ்சமாக எடுத்து அந்த முறுக்கெல்லாம் இருக்க இடத்துல கொஞ்சம் போட்டுட்டு அதுக்கப்புறமா எடுத்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்துடும். ஒரு சில நகை ரொம்ப முறுக்கிக்கும், அப்படியே நல்லா முறுக்காகிடும். நம்ம எடுத்தாலுமே கொஞ்சம் டைம் எடுக்கும். அப்போ இந்த மாதிரி பவுடர் கொஞ்சம் போட்டுட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்துடும். ரொம்பவே ஈஸியான சில டிப்ஸ்லாம் நம்ம இன்றைக்கி பார்த்துருக்கோம் நகைகளுக்காக. உங்களுக்கும் இந்த வீடியோவில் எந்த கிளிப் ரொம்ப பிடிச்சிருந்தது, எந்த டிப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட்டான புதுசான வீடியோஸ்லாம் வேணும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நீங்களும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு விதமாக உங்களுக்கு எந்த மெத்தட் ரொம்ப ஈஸியாக இருக்கோ, எந்த பொருள் அவைலபிளாக இருக்கோ அந்த வச்சு நீங்கள் ட்ரை பண்ணலாம். எல்லாமே ஆக்சுவலி வீட்டில் நம்ம யூஸ் பண்ணுற பொருட்கள் தான். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் இதே போல் இன்னும் பல புதுவிதமான டிஃப்ரெண்ட்டான வீடியோஸ்லாம் பார்க்குறதுக்காக அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.